ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மே ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட் எப்படி கரெக்ஷன் ஆகுது, நம்ம எந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனால் வந்து எது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், வேல்யூ பையில் எது இருக்கோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்காக எது இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த செக்டார் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம ட்ரேடிங்க்கு இதுமாரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஷார்ட் ட்ரேடராக இருந்தால் எந்த செக்டாரை செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் பண்ணலாம். நம்ம வந்து அடுத்து என்ன சப்போர்ட் லெவல் இருக்கும், இதை விட ஃபர்தராக டவுன் ஆகுமா ஆகாதா, எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் இது நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாங்க மார்க்கெட் அனலைஸ்க்கு போகலாம். இந்த வாரம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்லி டாப் டவுன் அப்ரோச் தான் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே வாட்ச் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்க போகிறோம். தேவைன்னா மார்க்கெட்டானா பை பண்ணுற மாதிரி பிளான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் டவுன் அப்ரோச் ஆஸ் யூஷுவல். யூஎஸ் மார்க்கெட்டு மந்த்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்லி 20 SMA பிரேக் பண்ணியிருக்கு. RSI 60 பிரேக் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக வந்து இது பியரிஷாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், டெய்லியில் வந்து பேண்டு ஸ்கீஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்கீஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூஎஸ் மார்க்கெட் படி. அடுத்து யூகே கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங். மந்த்லி அபவ் 60, வீக்லி 60 கிட்ட வந்திருக்கு, டெய்லி 40 கிட்ட வந்திருக்கு. சப்போர்ட் எடுத்தால் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். விக்ஸ் வந்து டெய்லியில் 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இது விக்ஸ்னா இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி. இங்கே பாருங்கள், புல்லிஷ் ஜோனில் இது வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு வந்து ரொம்ப வாலட்டைல் கிடைக்கலாம். அடுத்தது இது வரைக்கும் வாலட்டிலிட்டி மேபி இது பிரேக் பண்ணிச்சுன்னா டபிள்யூ பேட்டர்ல இன்னும் வாலட்டிலிட்டி மேலே போகலாம். அப்போ வந்து நமக்கு இன்னும் கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட்டு, அப் அண்ட் டவுனாக. ஸோ ஜெர்மனி மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி 20 SMA பிரேக் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்குது 60லேருந்து. டெய்லி ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகி கீழே போய்கிட்டே இருக்குது. பொலிஞ்சர் பேண்டு ஸ்கீஸ் ஓப்பன் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட் வந்து பீரிஷில் இருக்குது. S&P 500 டெய்லி வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு. மந்த்லியிலேருந்து வரலாம், மந்த்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்லி 20 SMA பிரேக் பண்ணி கீழே போகுது. டெய்லி 40க்கு கீழே போயாச்சு. நாஸ்டாக் மந்த்லி அபவ் 60 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வீக்லி சைட்வேஸில் இருக்குது. டெய்லி இது வந்து இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது. மேபி இங்கே சப்போர்ட் எடுத்தால் இது வந்து மேலே போகலாம், 40க்கு கீழே வரல. ஸோ சேம் இது நம்ம ஐடி இதுலேயும் நடக்குது. இப்போ நம்ம இன்னும் ஒரு சில ஜப்பான் மார்க்கெட் கம்பேரிட்டிவ்லி மந்த்லி இது வீக்லி லைட்டாக வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ஸ்ட்ராங்காக இருந்தது, இதுவும் கொஞ்சம் வீக் ஆகிக்கிட்டே வருது. ஸோ ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து வீக் ஆகிக்கிட்டே தான் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம நிஃப்டி என்ன பண்ணுது, மந்த்லி பாருங்களேன், RSI 60 பிரேக் பண்ணி கீழே வருது. இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த லெவல் டெய்லியில் காமிக்கிறேன், மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபர்தரான ஒரு டவுன்ஃபாலுக்கு போகலாம். வீக்லி 39.858 இருக்கு, மேக் ஆர் பிரேக். இந்த இடத்துல நெக்ஸ்ட் வீக் சப்போர்ட் எடுத்தால் நம்ம வந்து அட்லீஸ்ட் சைட்வேஸ்லேயாவது தப்பிச்சுக்கோம். இல்லைனா வந்து பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்து வீக்லி வந்து 40 பிரேக் பண்ணிச்சுன்னா பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியது தான் லாங் பொசிஷனில் இருக்கிறவங்க.
இங்க பாருங்க டெய்லியில் என்ன நடந்திருக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. பட் வந்து ஆர்எஸ்ஐ வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. பிஎர்எஸ் ஜோன்ல வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இது வரைக்கும் அது மாதிரி பெருசா நடக்கல. இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. மீன்ஸ் நான் பியரிஷ் ஜோனுக்கு தான் போறேன், புல்லிஷ் ஜோனுக்கு போகலைன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா, ஐ மீன் 24,300, இந்த 24,300 பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு, ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஷார்ட் ட்ரேடருக்கு வந்து புட் ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு இல்லை, ஷார்ட் பண்ணுறவங்களுக்கு இது மேபி ஒரு குட் சைனாக இருக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சேமாக தான் இருக்குது. மந்த்லி அபவ் 60, கம்பேரிட்டிவ்லி இது வந்து 60க்கு மேலே இருக்குது நிஃப்டி கம்பேர் பண்ணால். வீக்லி 20 SMA பயங்கரமாக பிரேக் பண்ணி கீழே இருக்குது கேப் டவுனோட. ஸோ டெய்லி வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு ஆர்எஸ்ஐ இங்கே பியரிஷ் ஜோனுக்கு. ஸோ இதுவுமே இந்த லெவலில் இருந்து பிரேக் பண்ணால், இந்த சிஐபி லெவலில் பிரேக் பண்ணால் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸு, அவனுடைய சப்போர்ட்டு எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்போ செக்டாருக்கு போவோம். ஒரு சில செக்டார் வந்து எப்படி இருக்குங்க, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் சேம் நிஃப்டி பேங்க் மாதிரி தான் வந்து, பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் வந்து நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது சேம் இது. ஆனால் பிஎஸ்ஏ பேங்க் மட்டும் இது கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அபவ் 60, 40 கிட்ட வந்திருக்கு. அரசு இந்த 40 பிரேக் பண்ணிச்சுன்னா பிஎஸ்சி பேங்க் வந்து ரொம்ப வீக் ஆகிடும் வீக்லி. இங்கே வந்து 40, சாரி அது வந்து 60 பிரேக் பண்ண வீக்லியில் வந்து ரொம்ப பேரிஷ் ஆகிடும். இங்கே வந்து 40 டெய்லியில் வந்து 40 பிரேக் பண்ணால் ரொம்ப பேரிஷ் ஆகிடும். இங்கே 40ல் சப்போர்ட் எடுத்தால் நம்மளும் வந்து சப்போர்ட் ட்ரேட் எடுக்கலாம். எனிவே இங்கே வந்து சிஐபி லெவல் இருக்குது, கேப் சப்போர்ட் இருக்குது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக். ஃபினான்ஸ் சர்வீஸ் சேம் லைக் பேங்க் நிஃப்டி மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் அது பெருசாக இருப்பாங்க. ஆட்டோ செக்டார் வந்து நமக்கு வந்து டபுள் டாப். இங்கே பாருங்கள், இந்த மந்த்லி சார்ட்டில் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஹையோடைய ஆர்எஸ்ஐ வந்து 87, இந்த ஹையோடைய ஆர்எஸ்ஐ வந்து 69. இது இங்கே ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது, பியரிஷ் டைவர்ஜென்ஸ் மந்த்லி சார்ட்டில் இருக்குது. 87, 69. ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னால் என்ன, பியரிஷ் புல்லிஷ் ரெண்டு டைவர்ஜென்ஸ் இருக்குது. தெரியாதவங்க வந்து நமக்கு வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணால் ஃபர்தராக டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து லாஸ்ட் மந்த் சப்போர்ட் எடுத்துச்சு, இந்த மந்த்து வந்து பிரேக் ஆகுமா என்னன்னு பார்க்கலாம். வீக்லி வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்து மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மேலே போக முடியாமல் 60க்கு மேலே. ஸோ சைட்வேஸ் ஜோனுக்கு போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. டெய்லி 40ல் சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது. ஆட்டோ செக்டார். மெட்டல் வந்து மந்த்லி ஸ்ட்ராங், வீக்லி ஸ்ட்ராங், டெய்லி பிஎஸ்சி பேங்க் காட்டிலும் இது வந்து நல்லாவே இருக்குது. சைட்வேஸில் இருக்குது டெய்லியில், பட் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெட்டல், பிஎஸ்சி பேங்க்ஸ். ஒரு மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போனால் இதெல்லாம் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐடி செக்டார், சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது, நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி 40 கிட்ட வந்திருக்கு, 38.80 போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் ஆகுதுன்னா ஐடி வந்து கான்ட்ரா செக்டாராக இருக்கும். மேபி இது வந்து போகலாம், பட் வந்து இன்னும் எந்த சைனும் கொடுக்கல. டெய்லியில் வந்து கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. மேபி இது மாதிரி கன்சால்டேட் மாதிரி ஃபர்தராகவும் ஃபாலோ ஆகலாம். ஸோ ஐடியை வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம் நம்ம வந்து வேல்யூ பை இதில். இன்ஃப்ரா ஒன்றும் பெருசாக இல்லை, சைட்வேஸ். ஃபார்மா வந்து மந்த்லி 60க்கு மேலே இருக்குது, வீக்லி 60 கிட்ட இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸு 60. இது வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஓகே. இதனாலே இதுலேருந்து 2 ஸ்டாக் சொல்லியிருந்தோம், அட்வான்ஸ் என்சைம்ஸ், இதெல்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம் வேல்யூ பையில். டெய்லியிலும் 60 கிராஸ் பண்ண முடியாமல் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இது கிராஸ் பண்ணால்
ஃபார்மா செக்டார் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃபார்மா செக்டார் வந்து மேபி வந்து கான்ட்ரா செக்டாரில் பெட்டர் செக்டாராக இருக்குன்னு சொல்லியாச்சு. அதனால லாஸ்ட் வீக் வந்து ஃபார்மா செக்டார் பாருங்க பெருசாக வந்து ஃபால் ஆகலை. அது கீழே டவுன் ஓப்பன் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு செக்டார் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த செக்டார்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீடியா பியரிஸில் தான் இருக்கு. பிஎஸ்சி பரவாயில்ல, எல்லாமே சைட்வேஸ் டவுன். எனர்ஜி செக்டார் ஒரு முறை பார்த்துடலாம். எனர்ஜி ஸோ இந்த 20 SMA ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுது. வீக்லி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது 60, மேபி மறுபடியும் சைட்வேஸ்க்கு போகலாம். டெய்லி 40 சப்போர்ட் இருக்குது, அதுவும் சைட்வேஸில் தான் இருக்குது. ஏதாவது பெட்டராக இருக்குமான்னு பார்க்கல, பெட்டர் ஆகலை. ரியாலிட்டி எல்லாமே பீரிஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, மந்த்லி சப்போர்ட் கிட்ட இருக்குது. ஒன்றும் பெருசாக எதுவும் இது பண்ணுற மாதிரி இல்லை. எஃப்எம்சிஜி இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியாச்சு, எஃப்எம்சிஜி செக்டார் வந்து ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. டவுன்ஃபாலுக்கு அப்புறம் டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு, அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி இருக்கு. இதால ஸ்பின்னிங் டாப் இருக்குது. இந்த ஸ்பின்னிங் டாப்புடைய லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் எஃப்எம்சிஜி வந்து நம்ம வந்து வேல்யூ பையில் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் வச்சிருக்கலாம். மார்க்கெட் ஒன்ஸ் டர்ன் ஆகுதுன்னா வேல்யூ பையில், இந்த செக்டாரும் டர்ன் ஆகுதுன்னா வேல்யூ பையிலேருந்து இது வந்து நிறையவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எஃப்எம்சிஜி செக்டாரை. அதனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் டர்ன் ஆகுது அப்படின்னா, இங்கேயும் சிக்னல் கொடுக்குதுன்னா நம்ம அப்போ வந்து எஃப்எம்சிஜி செக்டாரை வந்து ஃபஸ்ட் இதுவாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வீக்லி எல்லாமே கீழே தான் இருக்குது. பட் வந்து வேல்யூ பைக்கு ஒரு நல்ல செக்டாராக ஆகலாம். டாலர் இண்டெக்ஸ் இது கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அதுவும் டவுன்ஃபால் தான் சொல்லிகிட்டு இருக்கு. இதில் வந்து ஸ்ட்ராங் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வார் நடக்கிறதுனால ஆர்எஸ்ஏ அபவ் 60, வீக்லி அபவ் 60, ஸ்கீஸ் வந்து ஓப்பன் ஆகுது, பிரேக் பண்ணுது. டெய்லிலையும் பாருங்கள் ஸ்கீஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, ஆர்எஸ்ஏ 60க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ யாருன்னா அவங்ககிட்ட கேட்டால் எந்த செக்டார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதெல்லாம் நான் பையிங் பொசிஷன் மட்டும் தான் என்னால் எடுக்க முடியும், நான் செல்லர் இல்லை, ஷார்ட் பண்ணுறவர் இல்லைன்னா தாராளமாக டிஃபென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எதுக்காகனா ட்ரேடிங்காக. ஏன்னா வார் முடிஞ்சால் மறுபடியும் மேபி எதுவும் டவுன் ஆனாலும் ஆகலாம். ஸோ நம்ம இந்த செக்டார் எல்லாமே அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு டிஃபென்ஸ் நல்லாயிருக்கு, ஐடி அண்டு ஃபஸ்ட்டு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்எம்சிஜியை ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடி வந்தாலும் வரலாம், வாட்ச் லிஸ்ட் வச்சுருக்கலாம். அடுத்த செக்டார் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போகுதுன்னா ஃபஸ்ட்டு மெட்டல், பிஎஸ்யூ பேங்க்கு. ஃபார்மா வந்து மேக் ஆர் பிரேக்கில் இருக்குது, பட் வந்து பேரிஷ் ஆகலாம் ரொம்ப. ஸோ வெயிட், இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் பண்ணியிருக்கலாம். டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது ஷார்ட் பண்ணுறவங்க புட் ஆப்ஷன் வாங்குறவங்க வாங்கலாம். இல்லைன்னா வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, அந்த இடத்துல நம்ம எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு வந்து பையர்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வெயிட் பண்ணணும். ஃபாலிங் நைஃப் வந்து கேட்ச் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கையை வெட்டும். அதனால் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனாலும் பரவாயில்ல, ஃபால் ஆன பிறகு ரிவர்சல் எடுக்கும் போது அந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக இருப்பீங்க. ஃபால் டைமில் எவ்வளோ ஃபால் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ ஃபாலிங் நைஃபை வந்து கேட்ச் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம வந்து சேஃபாக இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வீடியோ ஒன்று சொல்லியாச்சு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, வேல்யூ பை எப்படி வாங்கலான்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மார்க்கெட் எப்படி ஷார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேக்குள்ளார வந்து உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரேன். ஏன்னா வந்து மறுபடியும் அந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்கலாம். ஷார்ட் ட்ரேடையும் பொசிஷனில் வைக்கலாம் ரொம்ப நாளைக்கு. ஆனால் இப்போ வந்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்கும்போது அந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுக்கும்போது ஷார்ட் ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் போகும். ஸோ அதை பிரேக் பண்ணட்டும், அதுக்குள்ளார உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி வைக்கிறேன். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன வேணும்னு லைக் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.
பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.